ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினோஸ் கிறிஸ்டல் கிச்சன். செம்பருத்தி பூ வச்சு சாஃப்டான இட்லி ஊத்தப்பம். செம்பருத்தி பூ டெய்லி உணவில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா மாதவிடாய் கோளாறு உள்ள பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இருதய நோய், நீரிழிவு நோயை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லதுங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 3 டம்ளர் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். 3 டம்ளர் இட்லி அரிசிக்கு 3/4 டம்ளர் உளுந்தம்பருப்பு கரெக்டாக இருக்கும். செம்பருத்தி பூ ரொம்ப வளவளப்பு தன்மை உள்ளது. அதுக்காக 2 டீஸ்பூன் கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து உளுந்தம்பருப்பையும் அரிசியும் தனித்தனியாக 2 தடவை வாஷ் பண்ணி 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 2 மணி நேரம் கழித்து கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். மிக்சியில் அரைக்கிறத விட கிரைண்டரில் அரைச்சிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். தண்ணி ஊற்றும் போது கைகளால் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அரைங்க, அப்போ தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ ஒரு 20 நிமிஷம் மூடி வச்சிடலாம். செம்பருத்தி பூ நடுவில் உள்ள அந்த காம்பை ரிமூவ் பண்ணிடுங்க. நம்ம இந்த மாதிரி எதழ்களை மட்டும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 50 செம்பருத்தி பூ எடுத்திருக்கேன். அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணியில் இந்த மாதிரி மாவு எடுத்து சேர்த்திங்கன்னா மேலே நல்லா வெண்ணெய் மாதிரி மிதக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ மாவை தனியாக எடுத்ததுக்கப்புறமா அரிசியை சேர்த்துக்கலாம். 2 தடவை செம்பருத்தி பூவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரிசியோட செம்பருத்தி பூவையும் சேர்த்து அரைச்சிருங்க. அரைக்கும்போது பூ அங்கங்கே தங்கிரும். கைகளாட அடிக்கடி எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ 25 நிமிஷம் கழித்து நல்லா நைஸாக அரைச்சிருச்சு. இப்போ நம்ம உளுந்தம்பருப்பு மாவோட நம்ம அரிசி செம்பருத்தி அரைச்ச மாவையும் சேர்த்து கூடவே உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு தட்டை வச்சு 7 மணி நேரம் மூடி வச்சிடலாம். இங்கே பாருங்கள், 7 மணி நேரம் கழித்து நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். க்ளீனாக உள்ள துணியை லைட்டாக ஈரப்படுத்திக்கோங்க. இட்லி தட்டில் நம்ம மாவை சேர்த்துடலாம். நீங்கள் எண்ணெய் தடவிட்டு இட்லி ஊற்றுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி துணி வச்சு ஊற்றி பாருங்கள், இன்னும் சாஃப்டாக இருக்கும். பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இட்லி தட்டை வச்சுட்டு மேலே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. கைகளால் தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி தொட்டு பாருங்கள். கையில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா இட்லி வெந்துருச்சுன்னு அர்த்தம். கொஞ்சமாக மேலே தண்ணி ஊற்றிக்கோங்க, அப்போ தான் துணியில் ஒட்டாமல் வரும் இட்லி. சாஃப்டான செம்பருத்தி பூ இட்லி ரெடி. ஊத்தப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 ஸ்பூன் நல்லெண்ணெய், உடச்ச முந்திரி 10, பொடியாக கட் பண்ண இஞ்சி 1 துண்டு, லோ ஃப்ளேமில் வச்சு பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெரிய சைஸ் ஆனியன் பொடியாக கட் பண்ணதையும் சேர்த்து கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஊத்தப்பம் செய்யும்போது இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சேர்த்திங்கன்னா க்ரன்ச்சினஸாகவும் பச்சை வாடை இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கண்ணாடி பதம் வந்துருச்சு, நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. மாவை நைஸாக ஊற்றிடக்கூடாது. ஊத்தப்பத்துக்கு கொஞ்சம் கனமாக சேர்த்துக்கோங்க. ஃப்ரை பண்ண ஆனியனை மேலே தூவிடுங்க. முந்திரி கடிப்படும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். துருவிய கேரட் சேர்த்துக்கோங்க. செம்பருத்தி பூ சேர்க்குறதால பச்சை வாடை எதுவுமே இல்லைங்க. நான் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது ரொம்ப பயந்தேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கூடவே கொஞ்சமாக இட்லி பொடி சேர்த்துருக்கேன் டேஸ்ட்டுக்காக. கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா திருப்பி விடுங்க. இப்போ கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இன்னொரு சைடும் வெந்ததுக்கப்புறமா எடுத்துருங்க. ஹெல்த்தியான செம்பருத்தி பூ இட்லி ஊத்தப்பம் ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட அபிப்பிராயத்தை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வினோஸ் கிறிஸ்டல் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த யூஸ்ஃபுல்லான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.